இப்போ நாம வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் டியூட்டோரியல்ல ஒரு கேரோசல் டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். இதுல 2 வகைகள் இருக்கு: மீடியா கேரோசல் மற்றும் ப்ராடக்ட் கேரோசல். முதல்ல மீடியா கரூசல் பத்தி பார்ப்போம். இதுல நீங்க இமேஜ் அல்லது வீடியோக்களை பயன்படுத்தலாம். ஒரு டெம்ப்ளேட் உருவாக்க குறைந்தபட்சம் 2 கார்டுகள் தேவை. அதிகபட்சமாக 10 கார்டுகள் வரை நீங்க கிரியேட் பண்ண முடியும். கார்டுக்கு மீடியா ஆட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் பத்தி சின்னதா அட்ராக்ட் பண்ற மாதிரி டெக்ஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்து பட்டன் ஆட் பண்ணலாம். வெப்சைட்டுக்கு விசிட் வெப்சைட் அல்லது நேரடி பர்ச்சேஸ்க்கு பைன்னு உங்களுக்கு விருப்பமான பெயர்களை பட்டனுக்கு வச்சுக்கலாம். ஒரு கார்ல அதிகபட்சம் 2 பட்டன்கள் மட்டுமே ஆட் பண்ண முடியும். ஒரு கார்ல என்ன பட்டன் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதேதான் மத்த எல்லா கார்டுகளிலும் ஃபாலோ பண்ணணும். இந்த வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணும்போது ஏதாவது விடுபட்டிருந்தா இங்கேயே உங்களுக்கு என்ன எரர் இருக்குன்னு காட்டும். உதாரணத்திற்கு மீடியா, டெக்ஸ்ட் அல்லது பட்டன்கள் இல்லை என்றால் அது காட்டும். இதை சரி பண்ணிட்டு டெம்ப்ளேட்டுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு சேவ் பண்ணி அப்புறம் சென்ட் ஃபார் அப்ரூவல் கொடுக்கணும். அப்ரூவல் ஆன பிறகுதான் இதை நம்ம கஸ்டமர்களுக்கு சென்ட் பண்ண முடியும். கஸ்டமர் இந்த வாட்ஸ்அப் டெம்ப்ளேட்டை ரிசீவ் பண்ணும்போது அவங்க விசிட் வெப்சைட் கிளிக் பண்ணா வெப்சைட் ஓபன் ஆகும். பை பட்டன் கிளிக் பண்ணி அவங்க ரிப்ளை பண்ணா அந்த மெசேஜ் உங்க இன்பாக்ஸ்ல வரும். நீங்க அங்கிருந்தே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராடக்ட் கரூசல் பத்தி பார்ப்போம். இதுல குறைந்தபட்சம் 2 பொருட்கள் முதல் அதிகபட்சம் 10 பொருட்கள் வரை ஆட் பண்ணலாம். நீங்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணி ப்ரிவ்யூ பார்த்துட்டு சென்ட் பண்ணலாம். நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் கனெக்ட் பண்ணியிருந்தா அதுல இருந்தும் ரிப்ளை பண்ணலாம். ஒருவேளை பாட் செட் பண்ணியிருந்தா அதுலயும் ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளை ஆகும். இது கஸ்டமர் பொருட்களை வியூ பண்ணி ஆர்டர் பண்றத ரொம்ப எளிமையாக்கும். அடுத்து என்ன? உங்க பிசினஸ் சேல்ஸையும் கஸ்டமர் சப்போர்ட்டையும் ஃபுல்லா ஆட்டோமேட் பண்ணுங்க, டைம் சேவ் பண்ணுங்க, growth டபுள் பண்ணுங்க. இப்போவே சைன் அப் பண்ணுங்க. தேங்க்யூ.